இந்த ஃபேட் டெபாசிஷன் சொல்லக்கூடிய கொழுப்பு படிதல் பிளட் வெசல்ஸ் நம்ம சொல்லக்கூடிய சிறிய ரத்த நாளங்களில் உட்சுவர்களில் படியும் போது ரத்தம் சுழற்சி பெறுவதற்கு மிகவும் சிரமப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். இது கால்களில் ஏற்படும் போது இதை பெரிஃபரல் ஆர்டரியல் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யாருக்கு ஒருவருக்கு பெரிஃபரல் ஆர்டரியல் டிசீஸ் இருக்கிறதோ அவர்களுக்கு அடிக்கடி பார்த்தீங்கன்னா கால் வலி ஏற்படும். அதே சமயம் கால்களில் வீக்கமும் ஏற்படும். அப்போ இந்த பெரிஃபரல் ஆர்டரியல் டிசீஸ் இருப்பவர்களுக்கு சிஏடி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய கரோனரி ஆர்டரி டிசீஸ்க்கான வாய்ப்புகள் அதிகம். அதை தொடர்ந்து ஸ்ட்ரோக் உண்டாவதற்கான வாய்ப்புகளும் அதிகம். ஆகவே இது இருக்கிறதா இல்லையா அப்படின்றத நாம் அனைவரும் பரிசோதனை செய்து பார்த்து கொள்ள வேண்டும். இந்த டிஜிட்டல் பிளட் ப்ரெஷர் மானிட்டர் இருந்தால் போதும். உங்களுக்கு இந்த டிவைஸ் வச்சு நீங்கள் மிகவும் எளிதாக நீங்கள் பரிசோதனை செய்து பார்த்து கொள்ளலாம். உங்களுடைய கால்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஆங்க்லெட் ரீஜனில் உங்களுடைய பிளட் ப்ரெஷரை பாருங்கள். அதை தொடர்ந்து உங்களுடைய கைகள்லையும் உங்களுடைய பிளட் ப்ரெஷர் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. இந்த முறைக்கு பெயர் ஆங்க்லெட் பிராக்கியல் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஏபிஐ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வரக்கூடிய ஹையர் வேல்யூ, அதாவது சிஸ்டோலிக் ப்ரெஷர் காலில் என்ன இருந்துச்சு ஆங்க்லெட்டில் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. அதே சிஸ்டோலிக் ப்ரெஷர் கைகளில் என்ன இருந்துச்சு அப்படின்றதையும் நோட் பண்ணிக்கிட்டு கால்களில் அந்த ப்ரெஷர் அளவை கைகளில் ப்ரெஷர் அளவால் நீங்கள் என்ன பண்ணணும், டிவைட் பண்ணி வரக்கூடிய வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, இது 0.9க்கு மேலே இருந்துச்சுன்னா யூ ஆர் சேஃப். அப்போ 0.9க்கு கீழே போச்சு அப்படின்னா உங்களுக்கு பெரிஃபரல் ஆர்டரியல் டிசீஸ் இருக்கிறது அப்படின்றதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதிலும் மிகவும் முக்கியமாக 0.9க்கும் கீழே தாண்டி 0.5க்கெல்லாம் போச்சுன்னா இது மிகவும் உடனடியாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு கண்டிஷன். இமிடியேட்டாக உங்களுடைய மருத்துவரை அணுகி இதற்கான முறையான ஒரு சிகிச்சையை எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமான ஒரு வாழ்வை வாழ்ந்திட உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.